Hi friends, வணக்கம். இது Teeztotaller. So இன்னைக்கு வீடியோல ஒரு YouTube காந்தி ஜெயந்தினால அந்த காந்தியோட போட்டோவோட பிரிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இதில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலர்ல ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு அதில் ஒரு 3 கலர்ஸ்ல வந்து பிரிண்ட் பண்ண போறேன், லைக் கிரேடியன்ட் எஃபெக்ட்ல. இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே இருக்கும் நம்ம சேனல்ல. பட் இது இந்த அக்டோபர் 2க்காக நான் செலக்டிவா எடுத்தது, சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எண்ட் ஆஃப் த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா என்னோட நம்பர் அண்ட் வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் வேணும்னா ஆல்ரெடி ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் எல்லாமே உடம்பில் அப்லோட் பண்ணியாச்சு. அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங்ஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கஷன்ல இருக்கு. ஸோ அதோட அப்டேட்டுமே வந்து வில் ஷேர் யூ ஷேர்லி, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம்.
இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மகாத்மா காந்தியோட ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பேன் டிஷர்ட்டில். ஸோ நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு கலருக்கு ஒரு ஸ்க்ரீன் அப்படின்ற ரெஸ்பெக்டிவாக வந்து ஒரு கலருக்கு ஒரு ஸ்க்ரீன், அப்போ 4 கலர் தான் 4 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். பட் இதில் சிங்கிள் ஸ்க்ரீனில் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ப்ராசஸ் தான். ஸோ ப்ராசஸ் படி பார்த்தீங்கன்னா 3 கலருக்கு 3 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கலர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இட் ஜஸ்ட் ஃபார் வீடியோ, சரிங்களா? அதுக்காக தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன். அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் ஒரு டிஷர்ட் பிரிண்டிங் மெத்தடில் ஸ்க்ரீன் பிரிண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் என்னென்ன இம்பார்ட்டண்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்ட் ஒர்க் ரெடி பண்ணுறது தான். ஆர்ட் ஒர்க் ரெடி பண்ணி டிரான்ஸ்பரன்சி பிரிண்ட் எடுக்கிறது தான். ஸோ இப்போ இந்த டிசைனோட ஆர்ட் ஒர்க் இதுதான், சரிங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சியோட பிரிண்ட், அதாவது நீங்கள் இது இல்லஸ்ட்ரேட், கோரல்ட்ரா, ஃபோட்டோஷாப் எதில் ஒர்க் பண்ணாலுமே அதோட அவுட்புட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பிரிண்டர்ஸ் தான் இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கே ஒர்க் ஆகும், சரிங்களா? இதோட எக்ஸ்போசிங் தான். ஸோ இந்த எக்ஸ்போசிங் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ அதனால இனிஷியல் ஆர்ட் ஒர்க், அதாவது ஒரு கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வர இமேஜஸ் ஆர்ட் ஒர்க் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எப்படி அதை ஒர்க் பண்ணி கிராப் பாக்ஸோட ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சு தான் அதோட அவுட்புட் கிடைக்கும், சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்க்ரீன் பிரிண்டிங் அண்ட் டிஷர்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஆன் டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸ் அண்ட் எல்லா மெத்தட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிடிஎஃபாக இருக்கட்டும், D2J இருக்கட்டும், ஒரு வைனலாக இருக்கட்டும் எல்லாமே. பட் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த எமல்ஷன் கோட்டிங், அதாவது எமல்ஷனை குக் பண்ணதுலேருந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ரூமோட ஹியூமிடிட்டிக்கு ஏற்ற மாதிரி எமல்ஷன் கோட் பண்ண முடியும். அண்ட் அதை ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான லைட் வெளிச்சம், அண்ட் அதை வாஷ் பண்ணும்போது அதோட ப்ரெஷர், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட அவுட்புட். அதனால் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும், சரிங்களா? ஸோ இதோட ஃபுல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உடமையில் அப்லோட் பண்ணிட்டேன், ஸ்க்ரீன் பிரிண்டர் இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங்ஸ் நிறைய பேர் வந்து இப்போது உடமையில் கோர்ஸ் போடுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுவீங்க. ஸோ 1-to-1 ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங் வேணாம், ஆஃப்லைன் ட்ரைனிங் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங்குமே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.